ஹே குல்ஃபீஸ், இது வந்து என்னோடய செகண்ட் சேனல். ஸோ வந்து ஃபஸ்ட் சேனல் வந்து ஃபேண்டசி டேக்குக் தான். ஸோ அது வந்து ஸ்ட்ரைக் விழுந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபேண்டசி ஃபிக்ஸ் தான் 2.0ன்னு. ஸோ வந்து எனக்கு வந்து வீடியோ போடணுன்னு தோணிச்சு. ஸோ அதான் வந்து போடலான்னு வந்தேன். ஸோ இந்த வீடியோ எங்கே நான் வந்து ஃபேண்டசி ஃபிக்ஸ் சேனலில் போட்டிருப்பேன். அது திருப்பி இதில் போடலான்னு சொல்லிவிட்டு. ஸோ அதில் வந்து என்னென்ன ஒன் ஷாட் போட்டிருக்கணும் அது எல்லாமே வந்து திருப்பியும் இந்த சேனல் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ எத்தனை ஓல்ட் குல்ஃபீஸ் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரில. சேனலில் 1K இருந்துச்சு. ஸோ 1Kல வந்து கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட எனக்கு வந்து போதுண்டா. ஸோ உங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக வருவீங்கன்னு நம்புகிறேன்டா. ஸோ இந்த சேனலில் வந்து நம்ம வந்து பிஎல் நார்மல் எல்லாமே பார்ப்போம். ஸோ நான் ஃபேண்டசி சேனலில் போட்ட மாதிரி தான். ஸோ நியூ குல்ஃபீஸ்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாேருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்க வேணாம். ஸோ இதில் வந்து பிஎல்லும் வரும், நார்மலும் வரும், ரெண்டுமே வரும். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து ஆரம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சைக்கோவாக இருப்பார். ஸோ நான் யோசிச்சு வச்சுருக்கேன். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்டோரியோட நேம் பார்த்தீங்கன்னா ராஸ் சைக்கோ அப்சஸ்ட் வித் ஹிம். ஸோ இதான் டைட்டில். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் டாப் யாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஆரம் தான். அண்ட் பாட்டம் வந்து நம்ம சின்னப்பா தான். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, ஸோ நம்ம இந்தியாவில் தான் காட்டுறாங்க. இதில் நம்ம ஜின் பார்த்திங்கன்னா வந்து ஹாஃப் கொரியன் ஹாஃப் இந்தியன். ஸோ இது வந்து அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு இன்டர் கிளாஸ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான். ஸோ நம்ம ஜின்னை பற்றி சொல்லணும்னா, ஜின் வந்து ஒரு டிப்பிக்கல் நர்ட், அதாவது ரொம்ப படிப்பாளி. ஸோ படிப்புனே தான் இருப்பார். அதுக்குள்ளேயே மொழி இருந்திருப்பார். அவர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டான பர்சன். யார்கிட்டையுமே அவ்வளோவா பேச மாட்டார். ஸோ ரொம்ப 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 பயந்த சுபாவம். முக்கியமாக அவருக்கு பிளட்டை பார்த்தா போதும் அங்கேயே மயக்க போட்டு கீழே விழுந்துருவார். ஸோ அது மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம ஜின். ஸோ நம்ம ஜின்னில் அப்படியே வந்து அவரோட கையில் வந்து ஒரு லேமா பொம்மையை வச்சுக்கிட்டு அதை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்காரு. அண்ட் ஆல்சோ ஜின் இதில் வந்து கொஞ்சம் சைல்டிஷான கேரக்டர். ஸோ அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு, அம்மா நானும் அண்ணனோட போய் தான் அம்மா அப்படின்னு வந்து ரொம்ப க்யூட்டாக கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மாவும், ஆமாண்டா நீ போய் தான் ஆகணும். ஸோ நீ அங்கே போய் உன்னோட ஸ்கூலுங்க பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜின்னுக்கும் வந்து வேறு வழி இல்லை. ஸோ அதனால் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஜின்னோட அண்ணனுக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டோட மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ ஜின்னோட அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகா. ஸோ நம்ம சுகா மேரேஜ் பண்ணிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா நம்ம ஜிம்மன் தான். ஸோ அப்படியே வந்து இப்போ வந்து எல்லாேருக்கும் பாய் சொல்லிட்டு ஜின், சுகா, அப்புறம் ஜிமின் 3 பேருமே இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து அவங்க வந்து சியோலுக்கு தான் வந்து போக போகிறாங்க. ஏன்னா சுகாவோட அண்ணாவும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ இப்போ அங்கே வந்து போகிறாங்க. ஸோ ஜின்னோட பாக்கி ஸ்கூல் ஸ்டடீஸ் அங்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து போகிறாங்க. அங்கே கொஞ்சம் எஜுகேஷன் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஜின் வந்து 12th படிக்கிறாரு. ஸோ அப்படியே இப்போ வந்து ஃப்ளைட் ஏறி அவங்க 3 பேருமே வந்து போகிறாங்க. ஸோ இப்போது அப்படியே கொரியாவில் சியோவில் காட்டினாங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் நேமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆள் இல்லாத இடத்துல ஒரு பொண்ணு தனியாக நடந்து போயிட்டுருக்கா. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து சில ஸ்ட்ரீட் லைட் வந்து ஃப்ளிக் ஆகிட்டே இருக்குது. சில ஸ்ட்ரீட் லைட் தான் வந்து ஆனில் இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவளோட ஹேண்ட்பேக்கை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு தான் வந்து நடந்து போகிறா. ஸோ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது அவருக்கு பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி அவளுக்கு சத்தம் கேட்குது. இந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறா. ஸோ அந்த ஃபுட் ஸ்டெப்பும் அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக பின்னாடி வந்து வருது. ஸோ வந்து இப்போ வந்து பயந்து அப்படியே வந்து ஓடுறா. ஸோ அவருக்கு பின்னாடி இருக்கிற பர்சனும் அப்படியே வந்து வேகமாக ஓடுறாரு. ஸோ அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கல் தடைக்கி அப்படியே கீழே தொபக்கடின்னு விழுந்துடுறா. ஸோ அந்த பர்சன் அந்த பொண்ணுக்கிட்ட பொறுமையாக வராரு. அவருக்கு கையில் வந்து ஒரு ரோஸ் இருக்குது. அண்ட் அந்த ரோஸ் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது அந்த ரோஸு. ஸோ அந்த ரோஸை அப்படியே
கையில் வச்சுட்டு அந்த பர்சன் ஒரு சைக்காட்டிக் ஸ்மைலோட அந்த பொண்ணுக்கிட்ட வந்து வராரு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த பொண்ணை பார்க்குற அந்த பொண்ணு வந்துட்டு ப்ளீஸ் 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 என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் ப்ளீஸுங்க ப்ளீஸ் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. பட் அந்த பர்சன் வந்து அந்த ரோஸ்லேருந்து லைட்டாக பிளட் அப்படியே வந்து கீழே வந்து சொட்டுது. ஸோ அவர் அப்படியே அந்த ரோஸில் இருக்கிற அந்த பிளட்டை அப்படியே வந்து எடுக்கிறாரு. எடுத்து அந்த பொண்ணோட சீக்ஸை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. ஹோல்ட் பண்ணி அந்த பொண்ணோட டங்கில் அந்த பிளட்டை வந்து வைக்கிறாரு. அந்த பிளட் வந்து வச்ச உடனே அந்த பொண்ணை அதை வந்து டேஸ்ட் பண்ணுறா. ஸோ டேஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் அவள் மயக்கம் போட்டு அப்படியே வந்து விழுந்துடுறா. அந்த பர்சனும் வந்து அப்படியே வந்து ஸ்மர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த பர்சன் அவரோட பேக்கெட்லேருந்து ஒரு சின்ன ஒரு ரொம்ப குட்டியான மெல்லிசான கத்தியை ஒன்று எடுக்கிறாரு. எடுத்து அந்த பொண்ணோட கையில் வந்து லைட்டாக கிழிக்கிறாரு. ஸோ கிழித்து அந்த பிளட்டை அப்படியே அவரோட கையில் எடுத்து அதை அப்படியே வந்து டேஸ்ட் பண்ணுறாரு. டேஸ்ட் பண்ணிட்டு பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான். இப்போ நம்ம சியோல் ஏர்போர்ட்டில் நம்ம ஜின், சுகா, அப்புறம் நம்ம ஜிமின் எல்லாருமே வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம ஜின் இருந்துட்டு கொரியாவை அப்படியே வந்து ஆச்சரியமாக பார்க்குறாரு. அவங்க அண்ணனை பார்த்து, அண்ணா என்னண்ணா கொரியா இப்படி இருக்கு, ஐயோ அண்ணா செம்மையாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுகா என்ன சொல்கிறான்னா, ஆமாம் உனக்கு போக போக இன்னும் பிடிக்கும்டா, உனக்கு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ வந்து வீட்டுக்கு தான் அப்படியே வந்து காரை எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி வந்து போயிட்டே இருக்கும்போது ஸோ ஒரு இடத்துல அப்படியே வந்து கார் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரே கூட்டமாக இருக்குது. ஸோ போலீஸ் ஜீப்லாம் இருக்குது. ஸோ பப்ளிக் நிறைய பேர் அங்கே சுற்றி இருந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது ஜிமின் இருந்துட்டு, சுகா என்ன சுகா ஏதோ கூட்டமாக இருக்குது, வா என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படி கீழே இறங்குறாங்க. ஜின்னை பார்த்துட்டு, ஜின் நீ இங்கே உட்காந்துட்டுருண்ணா, அண்ணா நானும் வரேனே, இல்லை ஜின் நீ இங்கே உட்காரு, இல்லைண்ணா நானும் வரேன் என்னாச்சுன்னு பார்க்கலாம், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த க்ரோடை கலைச்சிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறாங்க என்னன்னு. ஸோ அங்கே இருக்கிற தீயை பார்த்தாங்களே 3 பேருக்கும் செம்ம ஷாக்கு. ஜின்னுக்கு பேச்சே வரல, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு அப்படி ஷாக்காக இருக்குது. அவரால் அதை பார்க்க கூட முடியல. பிளட்டை பார்த்த உடனே அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு கீழே. ஸோ இதை பார்த்தா நம்ம சுகா இருந்துட்டு, டே ஜிம்ரா டெச்சன் எழுந்துடுறா டே டெச்சனுங்க. நம்ம சுகா வந்து ஜின்னு தூக்கிட்டு கார்க்குள்ளே போய் உட்காராரு. நம்ம வந்து ஜிம்மின் வந்து ஜின்னோட மூஞ்சியில் தண்ணி ஊற்றுறாரு. ஜின் எழுந்துட்டு சுகாவை போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அண்ணா அண்ணா எனக்கு பயமாக இருக்குண்ணா, அண்ணா அண்ணா இங்கேருந்து போயிடலாண்ணா, அண்ணா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா போயிடலாண்ணா ப்ளீஸ்ண்ணா. சரிடா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு அவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு தான் வந்து போயிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து ஜிம்மினும் சுகாவும் ஜின்னை வந்து நல்லாவே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் டைம் தான் காட்டுறாங்க. ஸோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு பெரிய மேன்ஷனை தான் காட்டுறாங்க. இந்த மேன்ஷனே பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது. அந்த மேன்ஷனே ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது அந்த மேன்ஷன். ஸோ ட்ரீலாம் வளர்ந்து அந்த மேன்ஷனில் அவ்வளோ க்ரீப்பியாக இருக்குது வெளில பார்க்கும்போது. இப்போ அப்படியே உள்ளுக்குள்ளே பார்த்தா அப்படியே ஆப்போசிட் அந்த வீடுக்குள்ளே அப்படியே வந்து எல்லாமே டெக்கரேட் ஆகிருக்கு. லிவிங் ரூம், கிச்சன் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் என்னென்னா எல்லாமே வந்து க்ரே அண்ட் பிளாக் கலரில் அப்படி பெயிண்டாக இருக்குது. ஸோ அந்த மேன்ஷனே ரொம்ப டார்க்கான தீமில் தான் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே வந்து வீட்டில் ஒரு கராஜ் மாதிரி இருக்கிற ரூமில் தான் காட்டுறாங்க.
அந்த ரூமில் நிறைய கிளாஸ் பாக்ஸஸ்லாம் இருக்குது. அந்த கிளாஸ் பாக்ஸஸ்குள்ளே நிறைய அந்த ரெட் கலர் ரோஸஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் அந்த ரோஸ் சாதாரணமாக இல்லை, அந்த எல்லா ரோஸ்லேயுமே வந்து பிளட்டாக இருக்குது. அந்த ரோஸே பிளட்டு உடஞ்சி அப்படி இருக்குது, ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அதுவும் ஹியூமன் பிளட். அப்படியே அந்த ஹோல் கராஜ்லேயும் வந்து ஃப்ரேம், அதாவது அந்த ஒரு கபோர்ட் ஆட்டம், கிளாஸ் கபோர்டுக்குள்ளே நிறைய அந்த ஜார்க்குள்ளே அப்படியே வந்து இருக்குது, ஒரே பிளட்டாக அந்த ரோஸில் இருக்குது. ஸோ அப்படியே இப்போது ஒரு பர்சனை அப்படியே வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து ரொம்ப மயக்கத்தில் அந்த பொண்ணு வந்து இருக்கா. ஸோ இப்போ வந்து அங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் சவுண்ட் கேட்குது. ஸோ இப்போ அப்படியே வந்து ஒரு பர்சன் அப்படியே வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து அந்த பிளாக் கலர் ஹுட்டீஸ், அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் பேண்ட்டு, ஷூஸு அப்படின்னு போட்டு எல்லாமே அப்படியே வந்து ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. ஸோ கொஞ்சம் ஹைட்டாகவே அவர் இருக்கார். ஸோ ஃபேஸில் வந்து அவர் ஃபேஸ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மாஸ்க் ஆட்டம் போட்டிருக்காரு. ஸோ இப்போ அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அப்படியே வந்து ஒரு பக்கெட் இருக்காரு. அதில் இருக்கிற ஒரு வாட்டரை அப்படியே மூஞ்சில் ஊற்றுறாரு. அது ஆக்சுவலி அது வாட்டரே இல்லை, அது வந்து இந்த பிளட் இருக்கும்ல, ஹியூமன் பிளட்டு தான். அந்த பிளட்டு தான் அப்படியே அந்த பொண்ணோட மூஞ்சியில் ஃபோர்ஸாக ஊற்றிருப்பாங்க. அப்படியே அந்த பொண்ணு அடித்து பிடிச்சி இறந்துக்கிறா. ஸோ அப்படியே அந்த பொண்ணு அந்த பர்சனை பார்த்தோன்னே, ப்ளீஸ் 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 என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க, ப்ளீஸ் நான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், சார் சார் இதை தெரியாமல் பண்ணிட்டேன் சார், சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கெஞ்சுறா. பட் அந்த பர்சன் இருந்துட்டு, என்னடி என்ன சொன்ன எனக்கு புரியல. ஓ வேணுன்ட்டே நீ பண்ணலையாடி? வேணுன்ட்டே பண்ணலையா? என்னடி எதிரி வேணுன்ட்டே பண்ணாமல் இருக்கிறது? என்ன ஸ்கெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணது வேணுன்ட்டே பண்ணாததாடி? கூட அப்படி இப்படின்னு இருக்கணும்னு நினச்சது தெரியாமல் பண்ணதாடி? சொல்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட நெக்கை போட்டு நெரிக்கிறாரு. சார் விட்டுருங்க சார், சார் சாரி சார், சார் 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 சாரி சார் விட்டுருங்க ப்ளீஸ், வலிக்குது வலிக்குது சொல்லிட்டு விட்டுறாரு அந்த பொண்ணு. சாரி சார், சாரி 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 சார், சாரியை போய் குப்பை தொட்டியில் தூக்கி போடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படியே வந்து அவர் இப்போது அந்த பொண்ணை பார்த்துட்டு, சரி சரி பேசுனதெல்லாம் போதும், எனக்கு உன்னோட பிளட் வேணும், ஐ வாண்ட் டு டேஸ்ட் யுவர் பிளட், ஐ வாண்ட் டு கலெக்ட் யுவர் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு ரெட் ரோஸ் எடுக்கிறாரு. அந்த ரோஸ் எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணார். ஸோ ஸ்மெல்ஸ் அப்படியே தெரியுமா இருக்குது, செம்மையாக இருக்குது. உனக்கு தெரியுமா, ஐ லவ் ரெட் ரோஸ். ஆனால் எனக்கு ரெட் ரோஸ் நார்மலாக இருந்தால் பிடிக்காது. அதில் இந்த மாதிரி எங்களை கொலை பண்ணி அவங்களோட பிளட்டை இந்த ரோஸ் மேலே அப்படியே ஊற்றும்போது அதை வச்சு அதை அப்படியே ஸ்மெல் பண்ணால் எப்படி இருக்கும் தெரியுமாடி? அதுதாண்டி ஹெவன், அதுதான் ஹெவன். உனக்கு தெரியுமா, எனக்கு நார்மல் ரோஸை விட ஐ லவ் பிளடி ரோஸ். கேட்கவே நல்லா இருக்குல்ல? ஸோ அதனால நீ நீ செத்துடு செத்துடு செத்துடுடி செத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு நைஃப் ஆட்டம் எடுக்கிறாரு. எடுத்து அந்த பொண்ணை அப்படியே கண்ணை மூடி அப்படியே அந்த கத்தியை வச்சு கிளி 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 கிளின்னு கிழிக்கிறாரு. பாடி ஃபுல்லாக அவ்வளோ டீப் கட்ஸ் படுது. அந்த பொண்ணு அப்படியே இறந்து போயிடுறா. அந்த பர்சனோட ஃபேஸு, ட்ரெஸ்ஸு எல்லா இடத்துலையும் ஒரே பிளட்டு அப்படியே தெரிச்சிருச்சு. அப்படியே அந்த பர்சன் அவரோட மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஆரம் தான்.
ஸோ நம்ம சஸ்பென்ஸ் வைக்கக்கூடாதுல்ல, ஸோ அதான் நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த சைக்கோ நம்ம ஆரம் அப்படியே அந்த பிளட்டெல்லாம் ஒரு கையில் பட்டிருக்கும்ல, அந்த பிளட்டை அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. ஐ லவ் திஸ் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிளட்டை அப்படியே லைட்டாக லிக் பண்ணுறாரு. பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் இருக்கிற அந்த ரோஸ் இருக்குல்ல, அது அப்படியே அந்த ரோஸை அந்த பிளட்டை வந்து ஃபுல்லாக அந்த ரோஸ் மேலே தடவுறாரு. ஸோ கீழெலாம் நிறைய பிளட் ஃப்ளோவாக இருக்கும். அந்த ஃப்ளோவான பெட்லாம் எடுத்து அந்த ரோஸை ஃபுல்லாக பிளட்டால் கவர் பண்ணுறாரு. அது அப்படியே வந்து அந்த ரோஸே பிளட்டால் அப்படியே இதாகிடுச்சு. அப்படியே அந்த ரோஸ் அவர் ஸ்மெல் பண்ணுறாரு. பிளடி ரோஸ், ஐயோ செம்மையாக இருக்கே. இதை ஃபீல் பண்ணுறதுக்கு எத்தனை பேரை வேணாலும் கொலை பண்ணலாம். ஐ லவ் ரோசஸ் பட் ஐ லவ் பிளடி ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவிலாக சிரிக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே அந்த சீன்ஸ் கட் ஆகிடுது. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான். ஸோ நம்ம ஜின் தான், அவர் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்காக கிளம்புறாரு. சுகா ஏற்கனவே தயாங்காக வந்து ஸ்கூல்லாம் பார்த்து வச்சுருப்பாரு. ஸோ அப்படியே நம்ம ஜின்னும் வந்து ரெடி ஆகுறாரு. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி ஆகுறாரு. ஒரு பிங்க் கலர் ஷர்ட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி டைலாம் போட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். அப்படியே வந்து கீழே இறங்கி வராரு. கீழே ஜிம்மின் தான் எல்லாத்தையுமே குக் பண்ணி வச்சுட்டு அப்படியே டைனிங் டேபிள் எடுத்து வந்து வச்சிடுறாரு. இப்போது சுகா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ அப்படியே வந்து ஜின் வந்தோடனே ஜிம்மன் வந்துட்டு வா ஜின் வந்து உட்காந்து சாப்பிடு. சரி ஜிம்மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மும் போயிட்டு உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்லாம் முடிச்சுட்டு அவர் அப்படியே அவங்க அண்ணனை பார்த்துட்டு அண்ணனை போயிட்டு வரேன், பார்த்து போடா, ஸ்கூட்டியில் பார்த்து போயிட்டு வரேண்ணா. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்கு சுகா வந்து ஒரு ஸ்கூட்டி வந்து ஏற்கனவே வாங்கி வச்சுருந்துருப்பார். ஸோ அந்த ஸ்கூட்டி தான் வந்து எடுத்துகிட்டு நம்ம ஜின் வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு காருக்குள்ள வந்து இடிச்சிடுறாரு. காருக்கு பின்னாடி காரில் லைட்டாக பம்ப் வந்துடுது. ஜின்னுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அச்சோ இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ அவங்க திட்ட போகிறாங்கன்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது டிரைவர் வந்துட்டு ஜின்னை பார்த்துட்டு ஏண்டா உனக்கு அறிவில்லை, அறிவு கெட்டவனே, இப்படியா 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 ஓட்டுவா, பார் பம்ப் ஆகிடுச்சு, காசு எடுத்து கொடுத்து போ. அண்ணா 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 சாரிண்ணா, அண்ணா தெரியாமல் பண்ணிட்டா அண்ணா, சாரிண்ணா அண்ணா அண்ணா, என்கிட்ட சாரி கேட்டு என்ன பிரயோஜனம், எங்கள் பாஸ் கிட்ட போய் கேளு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவரும் அந்த கார் தடவை வந்து தட்டுறாரு. அப்படியே வந்து அந்த கண்ணாடி கீழே அப்படியே இறங்குது. ஸோ அந்த காரில் இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, ஆரம் தான். ஆரம் அப்படியே நம்ம சென்னையே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு, மாதிரி பார்க்குறாரு. அவர் கண் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. அப்படியே வந்து ஜின் வந்துட்டு சாரி சார் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். பட் இங்கே ஆரம் டக்குன்னு வந்து கதவை திறந்து ஜின்னை அப்படியே அந்த உள்ளுக்குள்ளே எழுது அப்படியே நான் சின்ன லிப்ஸில் லிப் லாக் பண்ணுறாரு. ஜின்னுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஜின்னு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. பட் நம்ம ஆரம் செம்மையாக ஜின்னை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே இப்போ அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னை வந்து அப்படியே வந்து காரை விட்டு வெளில அமுச்சு விட்டுறாரு. அப்படியே அவரோட லிப்ஸை வைப் பண்ணிட்டு ஜின்னை பார்த்துட்டு பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டிரைவரை கூப்பிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. எங்கே நம்ம ஜின்னுக்கு தான் என்னாச்சுன்னே தெரியல. அவனும் அப்படியே வந்து புரியாமலே ஸ்கூலுக்கு போயிடுறான். அப்படி இங்கே ஆரம் அவங்களோட டிரைவரை பார்த்துட்டு இந்த பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாரையும் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ டிரைவரும் ஓகே ஆரம் சார் நான் பார்த்துக்கிறேன். சரி நேராக ஸ்கூலுக்கு வண்டி விடு. ஓகே சார்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிரைவரும் வந்து போகிறாரு. இங்கே நம்ம ஜின் அப்படியே வந்து எப்படியோ ஸ்கூலுக்கும் வந்து சேர்ந்துடுறாரு. இப்போ அப்படியே வந்து அவரோட கிளாஸ்க்கு போகிறாரு. ஸோ அவருக்கு 12th ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும் நடுவில் வந்ததுனால. அப்படியே ஜின் சுற்றி பார்க்குறாரு. ஒருத்தர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்ருக்காங்க. ஜின்னுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போது ஒருத்தர் டேய் இங்கே போடா, இங்கே வந்து உட்காரு டேய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜின்னு பார்த்துட்டு சரி ஓகே ஒருத்தர் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அந்த பர்சன் இருந்துட்டு ஹாய் என் பேர் வயன், உன் பேர் என்ன? என் பேர் ஜின். ஓ ஜின்னா, ஓகே என்ன உன்னை இங்கே பார்த்ததே இல்லை, புதுசாக ஸ்கூலுக்கு? ஆமாம் வயன். ஓ அப்படியா, சரி இனிமேல் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா? இப்போ வரைக்கும் நடத்தின நோட்ஸ் எல்லாமே உனக்கு நான் வீட்டுக்கு தரேன், நீ எழுதிட்டு கூட ஓகே? தேங்க்யூ வயன். டேய் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தேங்க்யூலாம் சொல்லலாமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. சரி நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வயனும் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. இப்போ அப்படியே கிளாஸ் ஆரம்பிக்க போகிற டைமு. எல்லோரும் குசுன்னு பேசிகிட்ருக்காங்க. ஐயோ அவர் வரப்போறாடி, அச்சோ ஹேண்ட்ஸமான பர்சன்ட்ரி அவர். ஐயோ அவர் போய் நம்மளோட பயாலஜி ப்ரொபோசராக வராரே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குதிச்சிட்ருக்காங்க. இங்கே ஜின் யாரை பற்றி பேசுகிறாங்க? ஸோ வேறு யாரை பற்றிடா? நம்ம காலேஜ் நம்ம கிளாஸோட பயாலஜி டீச்சர் மிஸ்டர் கிம் ஜாம். ஐயோ அவர் எப்படி தெரியுமா? அச்சோ செம்ம ஹேண்ட்ஸம், முக்கியமாக ஒரு டெம்பிள் ஸ்மைல் இருக்கே. ஐயோ சிரிச்சா போதும் நாங்கள் எல்லாருமே ஃப்ளாட். உனக்கு தெரியுமா அவர் என்னோடய க்ரஷ் லிஸ்ட்டில் ஒருத்தர் தெரியுமா? ஐயோ நீ பார்த்தா நீயே ஃப்ளாட் ஆகிடுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கிளாஸ்க்குள்ளே ஒரு பர்சன் என்டர் ஆகுறாங்க. எல்லாருமே வந்து குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படியே நம்ம ஜின்னும் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு செம்ம ஷாக்கு. இவரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து எல்லாருமே நோட்டு வர்றாரு. அப்போ கரெக்டாக அவரோட பார்வை ஜின் மேலே அப்படியே வந்து இதாகுது. நம்ம நம்ஜோன் ஜின்னை பார்த்துட்டு வலையில் தானா வந்து சிக்கிக்கிறியமையில், ஐயோ பாவண்டா நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆரம்பம் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து எவ்ரி ஒன் செட் அப்படியே இப்போ வந்து நம்ஜன் வந்துட்டு அந்த பிங்க் கலர் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை காமிக்கிறாங்க. ஜின்னு அப்படியே வந்துட்டு சார் ஃப்ரெண்டில் வந்து உட்காரு, சிட் இன் தி ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்ம ஜின் வந்து லாஸ்ட்டுக்கு முதல் பெஞ்சில் உட்காந்துருப்பார். இப்போ கூப்பிட்ட உடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காராரு. உன் பேர் என்ன? ஜின். ஃபுல் நேம் என்ன? கிம் சோக் ஜின். சரி புதுசா? ஆமாம் இன்னைக்கு தான் வந்தா. சரி இனிமேல் ஸ்கூல் முடிஞ்சோடனே டெய்லியும் என் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துடுறேன். என் சாப்டரா நானே உனக்கு சொல்லித்தரேன். இல்லை நானே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜின்னு அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. ஓகே சார் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். ஜின்னும் குட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டில் அவரோட கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜின்னும் படிப்பாளியாச்சே ரொம்ப கான்ஸ்டேட்டாக உட்காந்து படிச்சுட்ருக்காரு. ஆறாம் கூட லெசன் அப்படி கவனிக்கிறாரு மற்ற லெசன்ஸ் தான். ஸோ இப்போ அப்படியே வந்து பிரேக் டைம் ஆகுது. ஆரம் வந்து இப்போ அப்படியே வந்து ஜின்னை வந்து அவரோட ஆஃபீஸ் ரூம்க்கு வர சொல்கிறாரு. ஸோ அதான் ஸ்டாஃப் ரூம்க்கு. அப்படியே நம்ம ஜின்னும் வந்து ஒரு நோட்டு பெண்ணெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து போகிறான். ஸோ இப்போ அப்படியே வந்து அங்கே போனால் ஸோ வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சருக்கும் தனித்தனியான ஸ்டாஃப் ரூம் இருக்கும். ஸோ அங்கே வந்து அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ மற்ற ஸ்டாஃப்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ஜோன் மட்டும்தான் இருக்கார். ஸோ அப்படியே நம்ஜோன் நம்ம ஜன் வரதை பார்க்குறாரு. வா உட்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காராரு. இன்னொரு டாபிக் எடு.
இது புரிஞ்சுதா உனக்கு? அது அது சார், இது மட்டும் புரியல. புரியலையா? நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக ஆரம்பம் நின்றுட்டு இதோ இது எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜின்னுக்கு சொல்லி தந்துட்டே இருக்கான். ஜின் அப்படியே கான்சன்ட்ரேட்டாக பார்த்துட்ருக்கான், கவனிச்சிட்ருக்கான். முடிச்சுட்டு வந்துட்டு இதை படிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகாமல் இன்னும் ஜின் பக்கத்துலேயே இருக்கார். ஜின்னுக்கு அது ஃபீல் ஆகுது. சரி ஓகே ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காரு. நம்ம வந்துட்டு அப்படியே ஜின்னோட ஹேர் அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் இன்னும் க்ளோஸாக வந்து அவரோட ப்ரீத் ஜின்னோட நெக்கு கிட்டக்கப்படுது. அப்படியே ஜின்னோட நெக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு நகுந்துடுறாரு. என்ன வந்துட்டு சார் என்ன படி ஓகே சார் இப்போ என்ன நெக்கில் கிஸ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின் அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு சார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறான். அப்போது வந்துட்டு மயில் அப்படின்னு சொல்கிறாரு. லைட்டாக சொல்லியிருப்பார். பட் ஜின் காலை விழுந்தமாச்சு. சார் ஜின் நாளைக்கு இங்கே வேணாம், வீட்டுக்கு வந்துடு. ஓகே சார் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிடுறான். இப்போ அப்படியே நம்ம ஜின் அவரோட ஆஃபீஸ் சேரில் அப்படியே உட்கார்றாரு. உட்காந்துட்டு அவரோட டைலாம் லூஸ் பண்ணிவிட்டு அவரோட கண்ணாடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அவர் வந்து மயில் ஐயோ உன்னை பார்த்த உன்னையே என்னன்னே தெரிலடா, எனக்கு நீ வேணும்னு தோணுது. இது லவ்வா எனக்கு தெரியாது, பட் ஐ நோ திஸ் இஸ் அ பிளடி அப்சஷன் வித் யூ மயில். என்கிட்ட மாட்டிக்கிட்டல, கொலை பண்ணுறதே நான் ருசிச்சு பண்ணுவேன். இது அப்சஷன், இதை ருசிச்சு பண்ண மாட்டேன்னா. ஆனால் நீ ரொம்ப பாவம் இல்லை, இந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டேன். பட் என்ன பண்ணுறது, நீ மாட்டிக்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக்கெட்லேருந்து ரோஸ் எடுக்கிறாரு. ரோஸ் அப்படியே வந்து எடுத்துட்டு அதை அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. இந்த ரோஸில் பிளட் எப்படி இருக்கும் மயில்? ட்ரக்காக இருக்கும்ல. என்னோட ரோஸில் பிளட்டி ரோஸாக ஆகணுங்கிறதுக்காக நான் கொலை பண்ணுவேன். ஆனால் இப்போது நீ கிடச்சி உன்னோட கொஞ்சோண்டு சின்னதாக உன்னோட பிளட் இதில் அப்படியே தடவணும். ஐயோ இப்படி தடவி ஸ்மெல் பண்ணால் எப்படி இருக்கும்? கிக்காக இருக்கும் நம்மள. பிளடி ஸ்வீட் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஈவில் தனமாக பேசிகிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஜின் அதெல்லாம் தெரியாமல் அவர் மட்டும் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அப்படியே இப்போது நெக்ஸ்ட்டு டே ஈவினிங் தான். ஸோ சுகா கிட்டேயும் ஜிமின் கிட்டேயும் வந்து சொல்லிடுவார் இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அப்படியே ஜின் வந்து அவரோட ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆரமோட வீட்டுக்கு தான் வந்து போகிறாரு. ஸோ வந்து ஆரம் வந்து அவரோட அந்த மேன்ஷனை வந்து அட்ரஸ் கொடுத்துருக்க மாட்டார், அந்த சைக்கோ மேன்ஷன். அது பதிலாக நார்மலாக ஒரு மேன்ஷன் இருக்கும் அவர்கிட்ட, அந்த மேன்ஷனுக்கு தான் அட்ரஸை கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போது அப்படியே அந்த மேன்ஷனுக்குள்ளே அப்படியே ஜின் என்ட்ரு ஆகிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போது ஒரு கதவு திறக்குது. அப்படியே ஜின் பார்க்குறாரு. அவரோட ஐஸ்லாம் அப்படியே வைடாகுது. ஏன்னா நம்ம வந்துட்டு வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காரு, ஷர்ட் போடல. அப்படியே வந்து பார்க்குறான். அப்படியே வந்து ஆரமோட ரொம்ப டோண்டான செஸ்ட், ஆப்ஸ், ஷோல்டர்ஸ், பாடான ஷோல்டர்ஸ், அவரோட பிக் ஹேண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து அவருக்கே கல்ப்பாகுது. இப்படி இருக்காரு. என்ன ஜென் பார்க்குறேன் உள்ளவா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு நீ உட்காரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஆரமும் வந்து அப்படியே வந்து
எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து வராரு. நோட்டடு இன்னைக்கு என்ன டாபிக் சொல்லி தந்தேன்? அது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி ஜென், சார் உனக்கு நான் வேறு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லட்டா? என்னது? காம் டவுன். நம்ம ஸ்கூலில் என்ன கோர்ஸ் பார்த்தோம்? ஒரு பையனும் பொண்ணும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த உங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கிறது தானே பார்த்தோம். அதனால் பார்த்தோம். ஆமாம், நம்ம என்ன தெரியுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஜின்னோட லேப்பை தடவுறாரு. அப்படியே ஜின் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. காம் டவுன். உனக்கு தெரியுமா, இன்னைக்கு உனக்கு நான் என்ன சொல்லி தரப்போகிறேன்னா, ஒரு பையனும் எப்படி இன்டிமேட்டாக ஆகுறாங்க தான் சொல்லி தரப்போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். மயில் அப்படின்னு வந்து அந்த நிக்நேம் அழுத்தமாக சொல்கிறாரு. ஜின் வந்துட்டு சார் நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஒரு புக்கெலாம் எடுத்துகிட்டு வெளில போகலான்னு பார்க்குறாரு. அப்போது அப்படியே ஜின்னை வாலில் லாக் பண்ணிட்டு மயில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கெட்லேருந்து அந்த ரெட் ரோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஜின்னோட சீக்ஸில் அப்படியே வந்து தடவுறாரு. என்ன மயில், என்னடா என்கிட்டேருந்து போகலான்னு பார்க்குறியா? முடியவே முடியாது மயில். ஒன்று நேற்றுக்கு பார்த்த உடனே டிசைட் பண்ணிட்டான் எனக்கு நீ வேணும்ன்ட்டு. சார் ஆமாம் மயில், ஐ ஆம் obsessed with you from the far side அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஜின் வந்துட்டு ஆமாம் அதான் தெரியுமா, எனக்கு இந்த பொறுமையாக பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. அதான் இன்றைக்கி டிசைட் பண்ணிட்டேன் எனக்கு நீ வேணும், என் கூட தான் இருக்க போகிற. என்ன சொல்கிறீங்க? I am going to kidnap you and I'm going to make you mine forever and today night will be a hell right to you baby அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜென் அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. அப்போ டக்குன்னு ஒரு ஸ்ப்ரே எடுத்து ஜின்னோட ஃபேஸ்லேயே அடிக்கிறாரு. ஜின் மயங்கும்போது ஜின்னோட காதுக்கிட்ட வந்துட்டு வெல்கம் டு சைக்கோஸ் அப்சஷன் பேபி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஜின் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் அப்படியே நம்ம ஜின்னா அந்த அவர் கில் பண்ணுவார்ல அந்த வீட்டுக்கு தான். அப்படியே வந்து ஜின்னா வந்து பேஸ்மெண்ட்டில் சேரில் அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காரு. அப்படியே வந்து ஜின் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு ஜின்னையே பார்த்துட்ருக்காரு. எப்போ எழுந்துப்பான்னு சொல்லிட்டு. ஸோ ஜின்னுக்கும் ஆரம்புக்கும் முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை வந்து கட்டி போட்டு கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணியிருப்பான். இப்போது அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஜின் ஐஸை ஓப்பன் பண்ணுறான். அப்போது அவனை சுற்றி பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்கு. அப்படியே பார்க்குறான். ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் மயில் இப்போ நீ ஒன்றும் பேசாத, ஓகே? உன்கிட்ட ஒன்று காட்டணும் மயில். என்ன தெரியுமா, என்னன்னு கேளு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட காது கிட்ட வந்துட்டு யூ வாண்ட் டு நோ ஹவ் மச் a psycho I am அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காது கிட்ட வந்து சொல்கிறாரு. அப்படியே ஜின் பார்க்குறாரு. அப்படியே அவர் வந்து அங்கே பார் அப்படின்னு சொன்னவனே பார்க்குறாரு. ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சுருக்கா. அந்த பொண்ணுக்கு லைட்டாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. பார்க்கும்போதே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ப்ளீஸ் என்ன பண்ணுறீங்க? அவங்கள விட்டுருங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? வேணாம் சார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜஸ்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக்கெட்லேருந்து ஒரு ரோஸ் எடுக்கிறாரு. அப்படியே ஜின் கிட்ட வந்து ஜின்
உனக்கு தெரியுமா எனக்கு இந்த உலகத்துலேயே என்ன ரொம்ப பிடிக்கும்னா என்ன தெரியுமா? இதோ இந்த அழகான பியூட்டிஃபுல்லான ரெட் ரோஸ். சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ரெட் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இந்த ரெட் ரோஸ் என்னோடய அம்மாவுக்கு பிடிக்கும். என்னோடய அம்மாவுக்கு பிடிச்ச ஃப்ளவர்னால் அது இந்த ரெட் ரோஸ் தான். ஆனால் உனக்கு தெரியுமா ஜென், எனக்கு இந்த ரெட் ரோஸில் ஒன்று இருந்தால் ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா? என்னன்னு கேளு. என்னது? அது என்ன தெரியுமா? பிளட். என்ன? ஆமாண்டா, இந்த ரோஸில் பிளட் வேணும். எனக்கு நார்மல் ரோஸ் பிடிக்காது. ஐ லவ் பிளட் ரோஸ். அதுவும் எந்த மாதிரி பிளட் ரோஸ் தெரியுமா? மற்ற பொண்ணுங்களோட பிளட். ஏன் தெரியுமா? எனக்கு இந்த பொண்ணுங்களை சுத்தமாக பிடிக்காது. அதுக்காகத்தான் அவங்கள அணுவாக கொலை பண்ணி அவங்களோட பிளட்டை ஏதோ இந்த ரோஸில் அப்படியே ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்தா அப்படியே அந்த ரோஸ் பிளடி ரோஸாக மாறும் பாரு. அது அப்படியே ஸ்மெல் பண்ணும்போது ஐயோ, எனக்கு ட்ரக்ஸ் எல்லாம் தேவையே இல்லை தெரியுமா? அந்த போதையே போதும், அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கும். பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜின்னோட கட்டெல்லாம் அவுத்து விட்டு ஜின்னை கையை பிடிச்சி அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி காட்டுறாரு. ஜின்னை அப்படியே பயந்துட்டே பார்த்துட்டு இருக்கான். என்னது இதெல்லாம்? இது எல்லாமே நான் கொலை பண்ணி அவங்களோட பிளட்டை என்னோட ஃபேவரட்டான ரெட் ரோஸில் தடவி பாரு டிஸ்பிளேயாக வச்சுருக்கேன். இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஆனந்தமாக இருக்கும். இப்போது நான் அதான் பண்ண போகிறேன். அதான் நீ பார்க்க போகிற. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? என்ன விட்டுறீங்க? என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் காட்டுறீங்க? சொல்லும்போது ஜின்னு இருந்துட்டு பிகாஸ் யூ ஆர் மை ஒய்ஃப். என் ஒய்ஃபுக்கு என்னை பற்றி தெரிய வேணாமா? அவனோட புருஷன் எவ்வளோ பெரிய சைக்கோன்னு. பிகாஸ் யூ கோனா லிவ் வித் மீ ஃபார் லைஃப் டில் டெத் மைலு அப்படின்னு சொல்கிறாரு. ஜின்னு ப்ளீஸ் என்ன விட்டுறாரு ப்ளீஸ். நோ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அப்படியே கட்டு போட்டு விட்டுறாரு. ப்ளீஸ் எனக்கு இதெல்லாம் பயம், எனக்கு பிளட் பிடிக்காது ப்ளீஸ். ஓ காட், என்ன ஜென்? என் ஒய்ஃபாக இருந்துட்டு உனக்கு பிளட் பிடிக்காதா? ஸோ சேட். ஆனால் என்ன பண்ணா? ஐ லவ் பிளட் அண்ட் ஐ மெயின்லி லவ் பிளடி ரோஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே நம்ம ஜின்னுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல, பயந்துக்கிட்டே பார்த்துட்ருக்கான். இங்கே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஆரம்பிக்கலாமா? சார் என்ன விட்டுருங்க சார், ஆல்ரெடி நீங்கள் பண்ணதே எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது சார், இதுவும் பண்ணாதீங்க சார், என்னால் தாங்க முடியாது சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஆரம்பிச்சுட்டு என்கிட்ட கெஞ்சிரெல்லாம் வச்சு கதடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து அவங்களாம் எப்படி கொள்ளுவாரோ அதே மாதிரி பொண்ணோட பாடியில் சரசரன்னு கிழிக்கிறாரு. அப்படியே வந்து அந்த பிளட்டெல்லாம் நம்மளோட பாடி ஃபுல்லாக தெரிக்குது. எங்கள் சின்னுக்கு பயத்தில் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஹோல் பாடியும் அப்படியே ஷிவர் ஆகுது. எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுறீங்க, என்னை கூட்டிகிட்டு போ ப்ளீஸ் என்னால் முடியல ப்ளீஸ் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின் கத்திட்டுருக்கான். பட் இங்கே ஆரம் செத்துட்டா மயில செத்துட்டா. பாரு எவ்வளோ பிளட்டுன்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸில் அந்த பிளட் ஃபுல்லாக இது பண்ணுறாரு. அப்படியே அதை ஸ்மெல் பண்ணுறாரு. ஐயோ செம்மையாக இருக்குடா. ஐ ஜஸ்ட் லவ் பிளடி ரோஸ். மை அடிக்ஷன் இஸ் பிளட் ரோஸ், பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சைக்கோ மாதிரி அப்படியே ஜின்னை டேர்ன் பண்ணி சைக்கோத்தனமாக ஒரு சிரிக்கிறாரு. ஜின்னு வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற ஏன்னா எனக்கு கொல்றது பிடிக்கும். ஐ லவ் கில்லிங். மனிதத்தில் மிருகம் அதிகமடா, மிருகத்தை உயிராய் பார்க்கின்றேன், மனிதத்தின் உயிரை எடுக்கின்றேன்.
இரவில் வெளிச்சம் இல்லை என்றால் நிலவின் வெளிச்சம் தெரியாதே. அரக்கன் ஒருவன் இல்லை என்றால் இரவின் மகிமை புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கோத்தனமாக பாடுறாரு. அப்படியே ஜின்கிட்ட வேகமாக வராரு. அதான் நான் மிருகத்தை தான் உயிராக பார்க்குறேன், மனுஷங்களை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னு தூக்குறாரு. Now I want to feel you baby, I want to feel you inside me அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னை தூக்கிட்டு போகிறாரு அவரோட ரூமுக்கு. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி காமிச்சா அப்படியே ஜின்னை கட்டி போட்டாச்சு. அப்படியே ஆரம் ஜின் கூட ஃபோர்ஸாக ஃபிசிக்கலாக இருக்காரு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு ஜின்னு வந்துட்டு வலிக்குது வலிக்குது வெயிட்டு ரொம்ப வலிக்குது ஆரம் ப்ளீஸ் ஆரம் வலிக்குது வலிக்குது ப்ளீஸ் அமைதாரு மயில ஐயோ மயில நல்லா இருக்கு மயில ஐயோ நல்லா இருக்குடா கொலை பண்ணுறது நல்லா தான் இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. பேபி 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 வில் டூ ஃபாஸ்டர். ஜன் மயில லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு கத்தி இருக்குது, அதை எடுக்கிறாரு. வலிக்குது, என்ன பண்ண போகிறேன்? I want to taste your blood அப்படியே சொல்லிட்டு ஜின்னோட கையில் அப்படியே கிழிக்கிறாரு. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட்டை போயிட்டு அப்படியே சக் பண்ணி இழுக்கிறாரு. அப்படியே அந்த பிளட் டேஸ்ட் அவரோட லிப்ஸ்க்கு வருது, டங்குக்கும் வருது. அப்படியே வந்து பிளட்டி ஸ்வீட்ரா. ஐயோ எத்தனையோ பிளட்டை ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கான், டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான். ஆனால் உன் பிளட் மாதிரி வராது போலையே. ஐ ஜஸ்ட் லவ் இட் ஜென். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. என்ன? ஐ வாண்ட் யுவர் பிளட் இன் மை பிளடி ரோஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஜென் என்ன? ஆமாம் ஐ நீட் இட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து ஜின்கிட்டேருந்து அப்படியே வந்து வெளில வந்துடுறாரு. இப்போ அப்படியே வந்து பார்க்குறான் ஜின் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம ஆரம்பிச்சுட்டு அந்த நைஃபை எடுக்கிறாரு. என்ன பண்ண போகிற? கொஞ்சம் வலிக்கும் மயில, பொறுத்துக்கோ. இந்த ஆரம் புருஷனுக்காக பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஜின்னோட லெஃப்ட் ஆர்மை வந்து அப்படியே கொஞ்சம் பெருசாக கிழிக்கிறாரு. ஜின்னுக்கு வலியில் தாங்கலை, உயிர் போகுது அவனுக்கு. வலிக்குது, என்ன பண்ணுறேன்? வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்படியே ஜின்னுக்கு கொஞ்சம் ஓவராக வந்து பிளட் ஃப்ளோ ஆகுது. வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் வந்து ஒரு கிளாஸ் பாக்ஸில் வந்து ஒரு ரெட் ரோஸ் இருக்கும், அதை அப்படியே எடுக்கிறான். ஜின், இந்த ரோஸ் உனக்கு தெரியுமா? இந்த ரோஸ் என்ன ரோஸ்ன்னு? என்ன ரோஸ் இது? இது என் அம்மா கடைசியாக இந்த மேன்ஷனில் இருக்கிற கார்டனில் வளர்த்த ரெட் ரோஸ், என்னோட ஃபேவரட் ரோஸ். இந்த ரோஸில் இருக்கிற ஸ்மெல் என்னோட அம்மாவை ஞாபகப்படுத்தும். இந்த ரோஸில் ஐ வாண்ட் யுவர் பிளட் பிகாஸ் திஸ் ரோஸ் இஸ் மை ப்ரெஷியஸ் ரோஸ் அண்ட் யூ ஆர் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்கிட்ட வந்து ஜின்னுக்கு ஃப்ளோ ஆகிற பிளட் எல்லாத்தையுமே அந்த ரோஸில் அப்படியே வந்து தடவறாரு. அப்படியே அந்த ரோஸ் ஃபுல்லாக ஜின்னோட பிளட்டால் அப்படியே நிறைஞ்சிருச்சு. அப்படியே அந்த ரோஸை அப்படியே வந்து ஸ்மெல் பண்ணுறாரு. ஐயோ ஹெவன் ராஜன், ஹெவன். செம்மையாக இருக்கு பிளட்டுக்கும் இந்த ரோஸ்க்கும். ஐ ஜஸ்ட் லவ் இட் சொல்லிட்டு அந்த ரோஸ்லேயே அவர் கிஸ் பண்ணுறாரு. அவரோட லிப்ஸ் ஃபுல்லாக பிளட்டு, ஜின்னோட பிளட்டு. அப்படியே ஜின் அந்த பிளட்டு லிப்ஸோட கிஸ் பண்ணுறாரு. ஜின் வந்துட்டு சொல்லிட்டு கத்துறாரு. பட் ஆரம் நல்லா கிஸ் பண்ணிட்டு பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸை அப்படியே வந்து வைப் பண்ணுறாரு. அப்படியே நம்ம ஜின்னுக்கு கொஞ்சம் ஓவராக ப்ளீட் ஆனதுனால ஜின் அப்படியே அன்கான்ஷியஸ் போயிடுறான். ஆரமும் வந்துட்டு அப்படியே ஜின் ஹக் பண்ணிட்டு ஐ எம் சாரி மயிலு
But what can I do? I'm just obsessed with bloody Rose. And now I'm obsessed with you. Only pure obsession. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னோட நெக்கில் போயிட்டு கிஸ் பண்ணிட்டு ஜின்னுக்கு அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுறாரு. இப்போது அப்படியே வந்து இப்படி தான் டேஸ்லாம் போகுது. ஜின்னை வந்து ஆரம் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாருல்ல. ஸோ அங்கே தான் அந்த மேன்ஷன்லேயே 2 பேர் இருக்காங்க. ஸோ ஜின்னோட அண்ணனையும் ஜின்னையும் வந்து நம்ப வைக்கிறதுக்காக ஜின்னை வந்து சைக்கோ கொலை பண்ண மாதிரி ஒரு டெட் பாடிலாம் செட்டப் பண்ணி அப்படி இப்படின்னு எப்படியோ வந்து நம்ப வச்சுருப்பாங்க. ஸோ இதை தெரிஞ்சவொடனே அவங்க 2 பேருக்கும் ரொம்ப மனசு ஹார்ட் பிரேக்காக ஆயிருந்திருக்கும். ஸோ அதனாலே அவங்களால இந்த கொரியாவில் இருக்க முடியாமல் வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஜின்னுக்கு தெரியும் போது அவனுக்கு அப்படி இருக்குது. ஸோ டெய்லியும் ஆரம் வந்து ஜின் கூட ஃபிசிக்கலாக இருக்கிறதும், ஸோ ஆரம் வந்து கொலை பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது ஜின்னை வச்சுக்கிட்டே தான் பண்ணுவார். சில டைம் அவரோட ரோஸில் வந்து ஜின்னோட பிளட்டெல்லாம் வந்து இது பண்ணுவார். ஸோ இப்படியே தான் போகும். ஸோ நம்ம ஜின்னுக்கு வந்து ஒரே டார்ச்சராக இருக்கும். அப்படியே நம்ம ஜின் இப்போது அந்த வீட்டில் உட்காந்துட்டு இருப்பார். ஆரம் வந்து காலேஜுக்கு போயிருப்பார். ஸோ ஜின்னுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியல. இப்போ அப்படியே நம்ம ஜின் அங்கே அந்த மேன்ஷனே சுற்றிட்டுருக்காரு. ஸோ அந்த மேன்ஷனை விட்டு தப்பிக்கவும் ட்ரை பண்ணியிருப்பார். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, அப்படியே ஜின் இப்போ அந்த மேன்ஷன்லேருந்து அந்த மேன்ஷனோட கேட்டை விட்டு வந்திருப்பார். அப்போது கரெக்டாக ஆரம்மோட கார் வந்திருக்கும். அப்படியே ஜின் பயந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம் மேலே வந்துட்டு அப்படியே ஜின்னை மறைச்சிக்கிட்டே பார்ப்பார். என்னடா பண்ண பார்த்த மயிடு, என்ன பண்ண பார்த்த? அது என்ன பண்ணேன்னு கேட்டேன். அது தப்பிக்க பார்த்தியான்னு கேட்டேன். அது டீ சரி, மயில் தப்பிச்சு போக மாட்டான் அப்படின்னு சொல்லித்தான் மேன்ஷனை பூட்டாமல் வச்சுருந்தேன். ஆனால் நீ இப்படி பண்ணிட்டேன்ல, வாடா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தரத்தரன்னு பேஸ்மெண்ட் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே என்கிட்டவே ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சுருப்பாரு. ஜின்னை பார்த்துட்டு அவளை கொல்லு. என்னால் முடியாது. தப்பிக்க பார்த்தல, கொல்லு. இல்லை என்னால் முடியாது. கொல்லு. இல்லை கொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கத்தி கொடுக்குறாரு. இல்லை கொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட கையை பிடிச்சி அவரே கொலை பண்ண வைக்கிறாரு. ஜின்னுக்கு அந்த பிளட்டெல்லாம் பார்த்து எனக்கு கொலை பண்ண ஏன் அப்படி பண்ணுற சைக்கோ? சரி என்ன சைக்கோ நீ? சைக்கோ ஆமாம் சைக்கோ தாண்டா. இந்த சைக்கோ உன் மேலே பைத்தியக்காரத்தனமாக இருக்கான். ஐ ஆம் ஜஸ்ட் அப்சஸ் வித் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஜின் ஒரு கட்டத்தில் முடியாமல் மயக்க போட்டு விழுந்திருப்பார். ஜென் இதெல்லாம் திங்க் பண்ணி அழுதுருந்துருப்பார். இப்போ அப்படியே நம்ம ஜின் அந்த மேன்ஷன் அப்படியே சுற்றி பார்த்துட்ருப்பாரு. இப்போ அப்படியே ஆரமோட ரூமுக்கு வந்து போயிட்டு சும்மா அங்கே தான் பார்த்துட்ருப்பாரு. அப்படி பார்க்கும்போது அப்படி வந்து அவருக்கு ஏதோ ஆரமோட டைரி கையில் படும். அதை பார்த்துட்டு என்ன டைரி இது அப்படின்னு பார்க்குறாரு. அது வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்டில் வந்து ஒரு ரோஸோட பிக்சர் போட்ட ஒரு டைரி. அப்படியே பார்க்குறாரு. இதுலேயும் ரோஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை ஓப்பன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து ஐ லவ் ரோசஸ் பிகாஸ் மை மாம் லவ்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் ஆரம். ஹை டைரி, என் பேர் தான் ஆரம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிச்சது எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மாவை தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்ன நல்லா பார்த்துக்கிட்ட ஒரே ஒரு பர்சன்னா அது என் அம்மா மட்டும்தான். எனக்கு என் அப்பாவை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவர் என் அம்மாவை டார்ச்சர் பண்ணுவார், அடிப்பார். எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்காது. நான் சின்ன பையனாகிறதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கும் என் அம்மாவுக்கும் நடுவில் யார் வர்றதும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு என் அம்மா மட்டும்தான். என் அம்மாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் கார்டனிங் பண்ணுறது. அதுனா என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரோஸ் ரொம்ப பிடிக்கும், அதாவது ரெட் ரோஸ். அது என் அம்மாவுக்கு
ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெட் ரோஸ் எங்கள் அம்மாவோட அப்பாவுக்கு பிடிக்கும், அதனால் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். பின்னாடி இருக்கிற கார்டனில் மற்ற ஃப்ளவர் இருந்தாலும் ரெட் ரோஸுங்கிற ஃப்ளவர் ஃபுல்லாக இருக்கும். நானும் என் அம்மாவும் தான் அந்த ரெட் ரோஸை பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்ப்போம். என்னோடய பர்த்டே அன்னைக்கு அம்மா எனக்கு ஒரு ரெட் ரோஸ் கொடுத்தாங்க. அந்த ரெட் ரோஸ் எங்கள் அம்மாவுக்கு அவங்க அப்பா கொடுத்த ரோஸ். இதை ப்ரெஷியஸாக என்கிட்ட வச்சுக்க சொல்லி கொடுத்தாங்க. என் லைஃப் என் அம்மாவோட ஹாப்பியாக போயிருந்துச்சு. ஆனால் என் லைஃப்பில் இப்படி நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. அந்த டே அவள் வந்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை, என்னோடய அம்மா வாழ்க்கையை திருப்பி போட்ட அந்த தருணம், என் அம்மா என்னை விட்டு போன தருணம், என் கண்ணு முன்னாடியே போன தருணம், அப்போ எனக்கு பிடிக்காமல் போச்சு. பொண்ணுங்களால எனக்கு சுத்தமாக பிடிக்காமல் போச்சு. ஏன்னா அந்த பொண்ணால் தான் நான் என் அம்மாவை இழந்தேன். என் அம்மாவை அந்த பொண்ணால் மட்டும்தான் இழந்தேன். என்னோட அம்மாவுக்கு பதிலாக எங்கள் அப்பா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அப்போது நானும் என் அம்மாவும் சந்தோஷமாக ரோஜா செடியை வளர்த்துட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தப்போ என் அப்பா என் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையோட வந்து நின்னான். அப்போ என் அம்மாவோட மனசு சுக்குநூறாக உடஞ்சதை நான் பார்த்தேன். என் அம்மா என்றைக்குமே என் முன்னாடி அழுதது கிடையாது. ஆனால் அன்னைக்கு பார்த்தேன். அன்னைக்கு என் அம்மா கண்ணில் அந்த கண்ணீரை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்து என் அம்மா கண்ணில் இருக்கிற கண்ணீரை பார்த்தேன். அப்போ எனக்கு பிடிக்காம போச்சு. அந்த பொண்ணை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணா. என்னையும் என் அம்மாவையும் டெய்லி நைட் அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கும் அம்மாவுக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அம்மாவால் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. போக போக எனக்கு பிடிக்காமல் போச்சு. பொண்ணுங்கனாலே பிடிக்காமல் போச்சு. எல்லாம் அந்த ஒரு பொண்ணால். போக போக எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அண்ட் ஒன் டே நான் இல்லாதபோது என் அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நான் வந்து பார்த்தப்போ எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் என்னாச்சுன்னு. ஆனால் அப்போது அவங்க எதுவுமே சொல்லலை. அப்புறம் நைட் நான் தனியாக படுக்க போனேன். ஏன்னா எங்கள் அம்மா நீ தனியாக இன்றைக்கி மட்டும் படுத்துக்கோன்னு சொன்னாங்க. நான் போனேன். சரி எனக்கு தூக்கம் வரல, அதனால் அம்மாவோட ரூமுக்கு போயிட்டு தூங்கலான்னு போனேன். அப்போது அந்த கதவை நான் திறந்தேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் நான் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனை இழந்த தருணம். அந்த பொண்ணை கொல்லணும்னு நினைக்கிற வெளி வந்துச்சு. அந்த பொண்ணு உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த தருணம் என் கண்ணு முன்னாடியே நான் என் அம்மாவை இழந்தேன். அவங்க பெயினில் துடிச்சு இந்த உலகத்தை விட்டு போகிறத நான் பார்த்தேன். அப்போ எனக்கு வந்த கோபத்துக்கு ஒன்று தான், அவளை கொல்லணும் அப்படின்னு நான் எங்கள் அம்மா எனக்காக கொடுத்த அந்த லாஸ்ட் ரோஸை கையில் எடுத்துக்கிட்டு என்னோட அப்பாவோட ரூமுக்கு போனேன். அவள் என் அம்மாவை கொண்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தா. அவளை நான் கடத்தினேன். அதே பேஸ்மெண்ட்டில் அவளை துடிக்க கொன்னேன். அவள் கத்துனப்போ அம்மா துடித்தா அந்த ஒவ்வொரு துடிப்பும் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போது அந்த ரோஸ் மேலே அந்த பிளட் பட்டுச்சு. அப்புறம் அதை நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். அப்போது அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அந்த பிளட்டில் அந்த ரோஸ் அப்படி நினச்சிருந்துச்சு. அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போது நான் அப்சஸ் ஆனேன் அந்த பிளடி ரோஸ்க்கு. அதுக்கப்புறம் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிடிக்காத பொண்ணுங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணுவேன். அன்றைக்கி என் அம்மா என்னை விட்டு போனதுனால ஆனால் இந்த சைக்கோத்தனத்தை இப்போ வரைக்கும் என்னால் விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனல் டைரியில் போட்டிருக்கு. இதை ஜின் படிச்சுட்டு அவனுக்கே அந்த அழுக வந்துடுது.
ஸோ எப்படி வந்து ஆரம் வந்து இது மாதிரி சைக்கோவானான்னு தெரிஞ்சோடனே அவருக்கு ஒரு பக்கம் ரொம்ப பயம் இருந்தாலும் ஒரு பக்கம் அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே கார் சவுண்ட் கேட்குது. ஜின்னும் அப்படியே வந்து அந்த டைரிலாம் வச்சுட்டு அப்படியே கீழே வந்துடுறாரு. வந்து ஆரம் வந்து உள்ளே வராரு. வந்தவொடனே ஜின் போயிட்டு ஆரமை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆரம் வந்துட்டு என்ன பண்ணுற மயில்? ஆரம் ஆரம் அது என்ன ஆரம் அதுன்னா உங்கள் டைரி படித்தேன். என்ன படிச்சியா? அம்மா அம்மா திட்டாதீங்க, நான் சும்மா தான் போனேன். அங்கே தான் ஆரம் எனக்கு உங்களை பற்றி தெரிஞ்சது. ஆரம் எனக்கு புரியுது. நீங்கள் இப்படி ஆனதுக்கு ரீசன் உங்கள் அம்மா உங்களை விட்டு போனது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஃபேஸை கப் பண்ணுறான். ஜின்னும் ஆமாம், அன்றைக்கி அம்மாவை நான் இறந்தப்போ அந்த வலி எனக்கு தான் தெரியும் ஜின், எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பொண்ணை என்னால் கொல்லாமலாம் இருக்க முடியல, அவளால் தான் இன்றைக்கி நான் என் அம்மாவை இறந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜின் வந்துட்டு புரியுது ஆரம் நீ எதுக்கும் கவலைப்படாத ஆரம், நான் உன் கூடவே இருக்கிறேன் ஆரம். ஆனால் ப்ளீஸ் இந்த சைக்கோ பிஹேவியர் வேணாமே ப்ளீஸ் ஆரம், எனக்காக மாற்றிக்கோயா, உன் மயிலுக்காக ப்ளீஸ் அப்படின்னு வந்து பப்பி ஐஸில் ஆரம் பார்த்து ஜின் கேட்குறான். அதுக்கு ஆரம் வந்துட்டு என்னால் விட முடியுமான்னு தெரியல மயில், அது என்னோடய அப்சஷனாக ஆகிடுச்சுடா, நான் என்ன பண்ண சொல்ல. அந்த பிளட்டில் ரோஸ் இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆரம் ஒன்று வேணால் பண்ண, நீ கொலை பண்ண வேணாம், என் பிளட் வேணாம் நீ எடுத்துக்கோ, அது வேணாம் என்னோட ரோஸில் தடவிக்கோ, ஆனால் மற்றவங்கள கொலை பண்ண வேணாமே ப்ளீஸ் ஆரம் எனக்காக. சரி மயில, நான் ட்ரை பண்ணுறேன், உனக்காக ட்ரை பண்ணுறேன், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின் ஆரமை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆரமும் ஜின்னை டைட்டாக ஹக் பண்ணிட்டு சாரி ஜின், உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு எனக்கு தெரியல, லவ் பண்ணுறேன்னா அப்சஸ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல, ஆனால் லைஃப் லாங் என் பொண்டாட்டியாக நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், will you marry me அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜின்னும் ஐ வில் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ஆரமும் வந்து அப்படியே ஜின்னை வந்து டைட்டாக அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து நெக்ஸ்ட் சீனில் இப்போ அப்படியே ஆரம்புக்கும் ஜின்னுக்கு தான் செம்ம கிராண்டாக கல்யாணம் நடக்குது, அப்படியே செம்மையாக. ஸோ ஜின்னோட அண்ணா சுகா ஜிம்மி கிட்ட எல்லாருமே சொல்லியிருப்பான். ஃபஸ்ட்டு ரொம்ப கோபமாக இருந்திருப்பாங்க ஆரம் மேலே, அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. சரி இப்போ அப்படியே நம்ம ஜின்னுக்கும் ஆரம்புக்கும் தான் கல்யாணம். ஆரம் அப்படியே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கோட் சூட்டில் அவ்வளோ அழகாக இருக்கார். அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போது ஜின் வந்து வராரு. ஜின்னை பார்த்த உடனே நம்ம ஆரம்புக்கு ஒரு பிரைட்டான டெம்பிள் ஸ்மைல். அப்படியே வந்து ஜின் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு ஆரம் இப்படி ஸ்மைல் பண்ணி. அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரியாக இருக்குது அவரை பார்க்கும்போது. அப்படியே இப்போது 2 பேர் நிற்கிறாங்க, அப்படியே கையை கோத்துக்கிட்டு. அப்படியே அந்த ப்ரீஸ்ட்டும் நம்ஜோன் ஆகிய நீங்கள் கிம்சோக் ஜின்னை திருமணம் செய்ய சம்மதம். கிம்சோக் ஜின் ஆகிய நீ கிம் நாம்ஜோனை திருமணம் செய்ய சம்மதம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே 2 பேருமே வந்து ரிங் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து 2 பேரும் கிஸ் பண்ண சொல்கிறாங்க. 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ அப்போது 2 பேருமே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் அதை அப்படியே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம ஜின் ரொம்ப பொறுமையாக ஜின்னோட லிப்ஸு, ஐஸ், நோஸ், நெக் அப்படின்னு கிஸ் பண்ணிக்கிட்டே அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஜின்னும் சாஃப்டாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஆரம் லவ் யூ, ஆரம் ஐ லவ் யூ டூடா, ஐ லவ் யூ டூ மயில, ஐ லவ் யூ ஆரம், ஐ லவ் யூ ஆரம், ஐ லவ் யூ டூ மயில அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பண்ணுறாங்க. அப்படியே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து 2 பேரும் வந்து படுத்து தூங்குறாங்க. ஸோ இப்போது அப்படியே வந்து
நைட் டைம் தான். அந்த ஃபோட்டோவில் நம்ம ஆரம் வந்து ஒரு 18 ஏஜில் இருக்கிற ஒரு பிக். ஸோ அது பக்கத்தில் வந்து ஒரு 50 to 40 ரேஞ்சில் இருக்கிற ஒரு லேடி அப்படியே ஹாப்பியாக நின்றுட்டுருக்காங்க. ஆரமோட கையில் வந்து ஒரு ரோஸ் இருக்குது. ஸோ ஆரம் அப்படியே அந்த ஃபோட்டோவை தடவி பார்க்குறாரு. ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஆரமோட அம்மா கிடையாது. அதுக்கு பதிலாக ஆரம் வந்து அவங்க அப்பா வந்து மேரேஜ் பண்ணிட்டு வந்திருப்பாங்கள்ல, ஸோ அவங்களோட பிக். அதை பார்த்துட்டு அம்மா என்னை விட்டு நீங்கள் போயிட்டீங்களம்மா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் என்னோட அம்மா சாவுக்கு காரணமான உங்களை கொண்டுட்டேன் தான் அவனுக்கு தெரியும். ஆனால் உண்மையான சீக்ரெட் எனக்கும் உனக்கு மட்டும்தானம்மா தெரியும். நீ வந்தப்போ நான் உன்னை கெட்டவன்னு நினச்சேன். என் அம்மாவை என் அப்பா கிட்டேருந்து பிரிக்கிறேன்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் போக போக தான் என்னோடய அம்மாவோட சுரூபமே தெரிய வந்துச்சு. எங்கள் அம்மா உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன்லம்மா. என் கண்ணு முன்னாடியே நீங்கள் இறந்து போனதை நான் பார்த்தேன். எப்படி விட முடியும்? உண்மையாக நான் அம்மாவாக இருந்தாலும் என்னால் கொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா அவங்க கொடுத்த லவ்வை விட நீங்கள் கொடுத்த லவ் அதோட ரொம்ப 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 அதிகம். அதனால தான் என் சொந்த அம்மாவே நான் துடிக்க கொண்டேன். அவங்களுக்கு பிடிச்சது ரெட் ரோஸ். அவங்கள கொலை பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ரெட் ரோஸ்லேயே அவங்களோட பிளட்டை ஃபுல்லாக தடவி அதை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மெல் பண்ணேன். அப்போது அந்த பிளட்டோட அந்த ரோஸோட ஸ்மெல் இப்போ வரைக்கும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அதுதான் ஹெவன், அது மட்டும்தான் ஹெவன். ஐ ஜஸ்ட் லவ் பிளடி ரோஸ். இந்த அப்சஷனை யாராலையும் நிறுத்த முடியாது, ஈவன் என்னோட பொண்டாட்டி. அவகிட்ட நான் சொன்னேன் சேஞ்ச் ஆகுவேன்னு, ஆனால் எப்படி ஆக முடியும்? ஏன்னா ஐ ஹேட் ரோசஸ் பட் ஐ ஆம் அப்சஸ் வித் பிளடி ரோஸ். ஸோ அவ்வளோதாண்டா இந்த பிளடி ரோஸோட ஒன் ஷாட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆரம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சைக்கோவாக இருப்பார். ஸோ நான் யோசிச்சிருக்கேன். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்.